வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் முடக்கு தோஷம் ஒரு ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், முடக்கு தோஷம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். முடக்கு தோஷம் என்பது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டுக்கட்டை. நீங்கள் என்ன விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணாலும் மீண்டும் அதே இடத்தில் நிற்பீங்க. உங்களால் அதற்கு அடுத்த இடத்திற்கு செல்ல முடியாது. உங்களை ஏதோ ஒரு சக்தி முடக்கி போட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்தம்பித்து போகின்ற ஒரு நிலையை தரக்கூடிய கிரகம்தான் முடக்கு கிரகம். இந்த முடக்கு கிரகம் எல்லாருடைய ஜாதகத்திலுமே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அது சிலருடைய ஜாதகத்தில் மட்டும்தான் இந்த முடக்கு கிரகம் என்பதே இருக்கும். அப்படி முடக்கு கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு முன்னேற்றமான ஒரு வளர்ச்சியை நோக்கி அவரால் செல்ல முடியாது. அதற்கு அந்த கிரகம் அவரை செயல்பட விடாது. அந்த முடக்கு கிரகத்திற்குரிய எந்த கிரகமோ அதற்குரிய பரிகாரங்களை சரியாக செய்தால் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். முதலில் முடக்கு கிரக தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லா கிரகங்களையும் எடுப்பதை விட இந்த முடக்கு தோஷத்தை தெரிந்து கொள்வதற்கு சூரியன் நின்ற இடம் மிக அவசியம். அதனால் சூரியனை வைத்து மட்டும்தான் இந்த கணக்குகளை போட்டு பார்க்க முடியும். அதனால் சூரியன் நின்ற நட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்கணும். சூரியன் சிம்ம ராசியில் இருக்கின்றார் அப்படின்னா சிம்மத்தில் எந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கும். சூரியன் நின்ற நட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதச்சார அட்டவணைன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில். அந்த பாதச்சாரம் என்பது 9 கிரகங்களும் எந்த நட்சத்திர காலில் நிற்கின்றது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுபடி சூரியன் மகம் நட்சத்திரத்தில் இந்த ஜாதகருக்கு இருக்கின்றார். இதுதான் நான் முதலில் கணிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது என்ன செய்யணும்னா இந்த மகம் நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரை எண்ணி பார்க்க வேண்டும். இது இந்த ஒரு ஜாதகருக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா நட்சத்திரங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் இதே முறைதான். நீங்கள் சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அதிலிருந்து மூலம் நட்சத்திரம் வரை எண்ணி பார்க்க வேண்டும். இது எல்லா நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். அடுத்ததாக இப்போ மகத்திலேருந்து மூலம் வரைக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை எண்ணிக்கை வருதுன்னு பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம். மூலத்தோட எண்ணி பார்க்கணும். மொத்தம் 10 நட்சத்திரங்கள் எண்ணிக்கை வருது அப்படின்னா 10. அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலத்திற்கு அடுத்த நட்சத்திரம் பூராடம். இந்த நட்சத்திரத்திலிருந்து 10 எண்ணிக்கை வருகின்ற மாதிரி எண்ணி பார்க்கணும். பூராடத்தை முதல் நட்சத்திரமாக வைத்து 10 எண்ணிக்கை வரக்கூடிய நட்சத்திரங்களை எண்ணி பார்க்க வேண்டும். இது இந்த விதியும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். அதனால பூராடம் முதல் நட்சத்திரம், அதுலேருந்து 10வது நட்சத்திரம். பூராடம், உத்ராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி. இது எத்தனாவது நட்சத்திரம்? பரணி 10வது நட்சத்திரம். இதுதான் இந்த முடக்கு தோஷத்தை கண்டுபிடிக்கக்கூடிய முறைகள். அதன்படி நாம் கண்டுபிடிச்சதுல பரணி என்பதுதான் முடக்கு தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம். இப்போ இந்த ஜாதகருக்கு பரணி நட்சத்திரம் மட்டும்தான் முடக்கு தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம். இப்போ இந்த பாதச்சார அட்டவணையில் செவ்வாய் பரணி நட்சத்திரம் 2வது பாதத்தில் நிற்கின்றது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பரணிங்கிறப்போ எங்கே வரும்? அஸ்வினில் வரும்.
இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பார் இல்லையா? இந்த ஆட்சி பெற்ற இடத்தில் இருக்கின்ற செவ்வாயானவர் பரணி நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கின்றார் என்றால் இந்த ஜாதகருக்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடியவராக செவ்வாய் இருப்பார். அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரமாட்டார். ஒருவேளை இந்த ஜாதகருக்கு இது 10வது இடமாக இருந்தால் அவருக்கு தொழில் மிகப்பெரிய பிரச்சனையை தருவார். அவரால் வளரவே முடியாது. என்ன செய்தாலும் தொழிலில் மிகப்பெரிய தடைகளை தந்து கொண்டே இருப்பார். யாரு? செவ்வாய். ஆனால் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, உங்களுக்கு அது ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது வளர்ச்சியே தராது. நீங்களாவே ஒருவேளை நீங்கள் கணிச்சு பார்த்துட்டு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கே, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நம்ம ரொம்ப ஓஹோன்னு இருப்போம், அதுவும் 10ஆம் இடத்து அதிபதியான தொழில் ஸ்தான அதிபதியே ஆட்சி பெற்று இருக்கின்றார், ரொம்ப விசேஷம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய கண்டத்தை தருவார். அந்த தொழில் வளராது, வீழ்ந்து போகின்ற நிலையை தருவதில் செவ்வாய் தான் முதலிடம் வகிக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரையில். இப்போ நம்ம பரணி நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முடக்கு கிரகம் யாருன்னு பார்க்கலாம். முடக்கு கிரகம் இப்போ பரணி என்பது எந்த நட்சத்திரத்துடைய சாரம் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம். சரி, இப்போ இந்த இரண்டும் வைத்து தான் இந்த முடக்கு தோஷத்தை நாம் கணிக்கப் போகிறோம். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது, அது பரணி நட்சத்திரத்தில் நின்றால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு முடக்கு தோஷம் என்பது வேலை செய்யும். இப்போ இந்த இடத்துல செவ்வாயே இருக்கின்றார் வச்சுக்கலாம். ஆனால் இந்த செவ்வாய் ஆனவர் மேஷ ராசியில் இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு முடக்கு தோஷம் வேலை செய்யாது. ஏனென்றால் செவ்வாய் பரணி நட்சத்திர காலில் நின்றால் மட்டும்தான் முடக்கு தோஷம். செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து அவர் கேது சாரம் பெற்றால் அவருக்கு முடக்கு தோஷம் என்பது கிடையாது. சரி, இப்போ ஒருவேளை அதே செவ்வாய் தனுசு ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இந்த திராடம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார் தனுசு ராசியில் அப்படின்னு சொன்னால் இவரும் முடக்கு தோஷத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் வேலை செய்வார். சரிங்களா? இப்போ ஒருவேளை பூராடம் இல்லை, வேற ஏதோ ஒரு நட்சத்திரம் மூல நட்சத்திரமா இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது முடக்கு தோஷத்தை தராது. சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் இந்த ஜாதகருக்கு இருந்தால் அந்த முடக்கு தோஷம் என்பது வேலை செய்யும். ஏனென்றால் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் தான் இந்த பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திர காலில் எந்த கிரகம் நின்றாலும் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு முடக்கு தோஷத்தை தரும். இப்போ ஒருவேளை இங்கே ஒரு கிரகம் இருக்கிறது, இது ரிஷபராசி, அடுத்தது இது துலாம் ராசி. இந்த 2 ராசிகளில் எந்த கிரகம் நின்றாலும் அந்த கிரகமானது முடங்கி போய்விடும். சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு கிரகம் நின்றால் இந்த ஜாதகருக்கு அது வேலை செய்யாது. முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அது யோகமான அமைப்பை உடைய கிரகமாகவே இருந்தாலும் அந்த கிரகமும் வேலை செய்யாது. இது அடுத்த விதி. 3வது ஒரு விதி இருக்கு. அது இப்போ ஒருவேளை சுக்கிரன் மீன ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஜாதகருக்கு இந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றார், முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகம். அப்படின்னா இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் நிற்கின்ற இடமானது மிகப்பெரிய முடக்கு தோஷத்தை தரும். சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல போய் நின்னாலும் வேலை செய்யும், ரொம்ப பெரிய வேலை செய்யும், முடக்கு தோஷத்தை தரும். ஒருவேளை சுக்கிரன் நீச கதியில் கன்னி ராசியில் இருந்தால் இந்த முடக்கு தோஷம் என்பது மிகப்பெரிய பாதிப்பை இந்த ஜாதகருக்கு தராது. இதுதான் முடக்கு தோஷத்தை கண்டுபிடிக்க வேண்டிய விதிகள். முடக்கு தோஷம் யாருக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால் இந்த முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் பாதச்சாரம் வாங்கி எந்தெந்த கிரகங்கள் நிற்கின்றதோ அந்த இடமெல்லாம் வேலை செய்யாது.
சரி, ஒருவேளை இந்த பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களில் எந்த கிரகமுமே இந்த ஜாதகருக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ முடக்கு தோஷம் என்பது வேலை செய்யாது. இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும், இல்லைன்னா எப்படி வேலை செய்யும்? செய்யாது. ஆனால் சுக்கிரன் என்ற கிரகம் எப்படியும் இருக்கும், ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் அது வலிமை பெற்று இருக்கிறதா, வலிமை இல்லாமல் அது குறைந்து விட்டதான் பார்க்கணும். ஒருவேளை சூரியனுடன் சுக்கிரன் இணைந்து அஸ்தங்கமாகி இருக்கின்றார், நீசம் பெற்று இருக்கின்றார், இல்லை 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த முடக்கு தோஷம் இந்த ஜாதகருக்கு வேலை செய்யாது. இப்போ நீங்கள் நல்லாவே புரிஞ்சிட்டு இருப்பீங்க முடக்கு தோஷம் எந்த ஜாதகருக்கு வேலை செய்யும் செய்யாதுன்னு நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க. இதுவரைக்கும் முடக்கு தோஷம் எப்படி கண்டுபிடிக்கலாம், முடக்கு தோஷம் வேலை செய்யுமா செய்யாதா, இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த முடக்கு தோஷத்திற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? முடக்கு தோஷத்திற்குரிய தானியத்தை நீங்கள் பரிகாரமாக தர வேண்டும். இப்போ சூரியன் உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தருகின்றது அப்படின்னு சொன்னால் கோதுமையை தானமாக தர வேண்டும். சந்திரனாக இருந்தால் பச்சரிசியை தானமாக தர வேண்டும். புதனாக இருந்தால் பச்சை பயிறு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, பச்சை பயிறு தோல் நீக்கி அதை பாசி பருப்பாக மாற்றி தருவார்கள். அப்படி தரக்கூடாது, பச்சை பயிராகவே இருக்க வேண்டும். அந்த தோல் நீக்கக்கூடாது, அப்படியே தான் தரணும். செவ்வாய் முடக்கு தோஷத்தை தந்தால் துவரம் பருப்பை தானமாக தர வேண்டும். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தந்தால் நீங்கள் மொச்சை கொட்டையை தானமாக தர வேண்டும். வெள்ளை மொச்சை, அதை தானமாக தர வேண்டும். குரு உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தந்தால் அந்த வெள்ளை கொண்டை கடலையை நீங்கள் தானமாக தர வேண்டும். கருப்பு கொண்டைக்கடலை கிடையாது, வெள்ளை நிற கொண்டை கடலை தான் தானமாக தர வேண்டும். சனி பகவான் உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தருபவராக இருந்தால் கருப்பு நிற எள்ளை தானமாக தர வேண்டும். அதே மாதிரி ராகு உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகமாக உங்களுக்கு ராகு இருந்தால் தோல் நீக்காத கருப்பு உளுந்தை நீங்கள் தானமாக தர வேண்டும். இப்போ உளுந்து கூட தோல் நீக்கி தான் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஆனால் தானமாக தருகின்ற உளுந்தானது அந்த கருப்பு நிற தோலுடன் இருக்கணும். அந்த கருப்பு கலர் என்பது உங்களுக்கு ராகுவினுடைய நிறத்தை பிரதிபலிக்கக்கூடியது. அதனால் கருப்பு உளுந்தாக தானத்தை தர வேண்டும். கேது உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தந்தால் கேதுவிற்குரிய கொள்ளு, இந்த கொள்ளு பயிரை நீங்கள் தானமாக தர வேண்டும். இப்படி 9 கிரகங்களுக்கும் அதற்குரிய தானியங்களை தானமாக தருவது முடக்கு தோஷத்தினுடைய பாதிப்புகளை அகற்றும். நீங்கள் தானமாக தருகின்ற பொருளானது ஒருவருக்கு நிறைவை தர வேண்டும். ஏதோ கொஞ்சமாக கொடுத்து நிறைவை பெற வேண்டும் என்று நினைத்தால் முடியாது. அதனால் நீங்கள் தருகின்ற தானம் குறைந்தபட்சம் ஒரு 1 கிலோவிலிருந்து ஒரு 5 கிலோ இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது, விசேஷம். யாருக்கு கொடுத்தாலோ அவங்க மன நிறைவாய் அந்த பொருளை தானமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் விலை ரொம்ப அதிகம், இதை போய் எப்படி வாங்கி தரதுன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு முடக்கு தோஷம் போக வேண்டும் என்றால் அந்த கிரகத்திற்குரிய தானியத்தை அதிக அளவில் தருவதுதான் தானம். அதை பெற்றுக்கொள்கின்றவரும் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்து தர வேண்டும். முடக்கு தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்திரம் அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியனுக்குரிய நட்சத்திரங்கள் 3: உத்திரம், கிருத்திகை, உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் இருந்தால் அது சூரியன்தான் உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகம். அடுத்தது சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்களில் முடக்கு தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இருந்தால் அது சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள். அதனால் சந்திரன் தான் உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தருவார். 3வதாக செவ்வாய், சித்திரை, அவிட்டம், மிருகசீஷம். இந்த 3 நட்சத்திரங்களும் செவ்வாய்க்குரிய நட்சத்திரங்கள். புதனுக்குரிய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அடுத்தது குருவிற்குரிய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்களும் குருவினுடைய நட்சத்திரங்கள். சுக்கிரனுக்குரிய நட்சத்திரங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரணி, பூரம்,
பூராடம். சனிக்குரிய நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. ராகுவின் நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுவின் நட்சத்திரங்கள். அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரங்களும் கேதுவின் நட்சத்திரங்கள். இப்போ உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அதற்குரிய கிரகம் யாருன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிரகத்திற்குரிய வீடு பாதிப்படையும். அதே மாதிரி அந்த கிரகம் எந்த இடத்தில் போய் நின்றாலும் ஒரு முடக்கு தோஷத்தை தரும். அந்த கிரகத்திற்கு வலிமை இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்ச பிறகு தான் அது பாதிக்குமா இல்லை பாதிக்காதான்னு தெரிஞ்சுக்கலாம். முடக்கு தோஷத்தை தரக்கூடிய கிரகம் எதுவோ அதற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் முடக்கு கிடையாது. அந்த கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இப்படி நவ கிரகத்துக்குமே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதனால் அந்த கிரகத்திற்குரிய சாரம் பெற்ற நட்சத்திரங்களும் உங்களுக்கு முடக்கு தோஷத்தை தான் தரும். ஒருவேளை அந்த முடக்கு தோஷத்தை தரக்கூடிய சாரம் பெற்ற நட்சத்திரங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இல்லை என்றால் முடக்கு தோஷம் என்பதே வேலை செய்யாது. நீங்கள் பயப்பட வேண்டாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.